ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் 103 அதிகாரம் 11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் தேவன் தமது மகா பெரிதான கிருபையை யார் மேல் காண்பிக்கிறார் என்பதை விளக்குகிறார். அந்த நாட்களில் யோபு என்கின்ற ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார். அவருக்கு மிகுந்த பரீட்சை உண்டாயிற்று. ஒரே நாளில் அவருடைய சொத்துக்கள், வேலைக்காரர்கள், மிருக ஜீவன்கள், 7 புத்திரர், 3 புத்திரிகள் எல்லாவற்றையும் அவர் இழந்தார். அவருடைய சரீரத்திலும் அளவிடப்பட முடியாத வேதனை வந்தது. அவருடைய சரீரம் பருக்களால் நிறைந்தது. அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். இதன் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாகவே காணப்பட்டார். தேவன் யோபுவின் மீது இறங்கி அவருக்கு தம்முடைய கிருபையை காண்பித்தார். முன்பு இருந்ததைப் போல எல்லாம் 2 மடங்கு கிடைத்தது. 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகம், 1000 ஏர், 1000 கழுதை என்று நாம் வாசிக்கிறோம். அவருக்கு மீண்டுமாக 7 குமாரரும் மிகுந்த சௌந்தரியமுள்ள 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். இவைகளெல்லாம் யோபு தேவனுக்கு பயந்ததினாலே அவருக்கு திரும்ப கிடைத்தது. சத்தியம் என்னவெனில், தன்னிடத்தில் பயப்படுகிறவர்களுக்கு மிகுந்த கிருபையை தேவன் அளிக்கிறார் என்பதே. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுகிறார். ஆம், ஆபத்துகளிலெல்லாம் பெரிய ஆபத்து நரக தண்டனைக்கு போவதாக இருக்கிறது. தண்டனைகளிலெல்லாம் பெரிய தண்டனை மரண தண்டனையாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். இந்த மரணமாகிய தண்டனையிலிருந்து, தேவனை விட்டு நிரந்தரமாய் பிரிக்கின்ற இந்த தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்ற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவபாரங்கள் யாவற்றையும் சுமந்து தீர்த்து மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் மன்னிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்கிறவர்கள் தேவனுடைய இந்த பெரிதான கிருபையினாலே உண்டான இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். நீங்களும் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.